வணக்கம் வாய்ஸ் ஃபார் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஒரு பிக் கிளப். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் எலெக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட 84.76% ஓட்டுப்பதிவு வந்து நடந்திருக்கு. அதாவது போன டைம் எலெக்ஷனை விட இந்த டைம் 12% அப்படின்றது அதிகம். எல்லாருமே வெயில் காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக கிளம்புறது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பொருட்படுத்தாம எல்லாருமே வந்து ஜனநாயக கடமையை ஆற்றணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ மும்முரமாக இவ்வளோ பேர் வந்து வாக்களிச்சிருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிக் சல்யூட். வீடியோக்குள்ளே போகலாம். வாய்ஸ் ஃபார் மீ தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 84.73% வந்து ஓட்டுப்பதிவு வந்து விழுந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக எப்போ தமிழ்நாட்டில் அதிகமான ஓட்டு பர்சன்டேஜ் வந்து வந்துச்சு அப்படின்னா சுதந்திரமானதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1947க்கு அப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75-80 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போதான் வந்து இந்த ஓட்டுப்பதிவோட பர்சன்டேஜ் அப்படின்றது வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லா மக்களுமே பார்த்தீங்க அப்படின்னா வெயிலுன்னு கூட பார்க்காம 234 தொகுதியிலுமே காலங்கத்தால் 7 மணிலேருந்தே நான்லாம் 7-7:30க்கெலாம் ஓட்டு போடுறதுக்கு போயிட்டேன். நான் வெளியில் வர்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ வந்து அவ்வளோ பேர் வந்து கூட்டமாக ஓட்டு போடுறதுக்கு எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டை காட்டினாங்க. முக்கியமாக இந்த எஃப்ஐஆர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி எஃப்ஐஆர் திருத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ மக்கள் வாக்களித்தது அப்படின்றது பெருமைப்படக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஸோ இந்த வாக்குப்பதிவு எல்லாமே வந்து அதிகமாக நடந்திருக்குல்ல, இதெல்லாம் வந்து எதை குறிக்குது? ஆளுங்கட்சிக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்குமா? அதாவது இப்போ இருக்க டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு வந்து சாதகமாக இருக்குமா இல்லை ஆப்போசிட்டாக இருக்குமா அப்படின்றத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். மொத்தம் 4 டாபிக் பற்றி இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா புள்ளி விவரம், அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட் வரையும் வந்து எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மாவட்டங்கள், அதாவது கிட்டத்தட்ட கீழாம்பாக்கம் சென்னையிலையும் சரி, ஈரோடு சோலார் பஸ் ஸ்டாண்ட்லேயும் சரி நிறைய மக்கள் லட்சக்கணக்கான மக்கள்னால வந்து எங்களால் ஓட்டு போட முடியல, சரியான போக்குவரத்து வசதி இல்லாதனால எங்களால் இன்னமும் ஊருக்கு போய் ஓட்டு போட முடியல அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆதங்கத்தை எல்லாமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். மூணாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களோட என்ட்ரி இந்த வருஷ தேர்தலில் அவரோட எக்ஸ்பேக்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பற்றி. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா அனலைசிஸ் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த இன்னைக்கு நடந்த தேர்தல் பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மையை அறிய வாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம புள்ளி விவரங்களில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை பாருங்களேன். வழக்கம் போல் நம்ம கரூர்காரங்க வந்து கெத்து கட்டிட்டாங்க. நானும் கரூர்காரன் தான். இதில் நான் பெருமையாக சொல்லிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் எப்பயுமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல அதிக வாக்குப்பதிவு செஞ்ச மாவட்டமாக கரூர் மாவட்டம் இருக்குது. 91.97%, அதாவது கிட்டத்தட்ட 92% மக்கள் வந்து அவங்களோட ஓட்டுப்பதிவு வந்து செலுத்தியிருக்காங்க. சேலங்காரங்க நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்ற மாதிரி 90% வந்து அதுக்கு அடுத்த லெவலில் அவங்களும் இருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல், தருமபுரி, ஈரோடு இந்த 5 மாவட்டங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக வாக்கு எண்ணிக்கையில் முதல் இடத்துல இருக்காங்க. ஆனால் நம்ம கன்னியாகுமரி, சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா 70-75% வாக்குப்பதிவு மட்டும்தான் நடந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி வாக்குப்பதிவுலாம் அங்கே மட்டும் கம்மியாக நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பின்னாடி பேசுவோம். ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி 84% அப்படின்றது வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து ஷாக்காக வச்சிருக்கு. என்னடா தமிழ்நாட்டில் எப்போ இல்லாத அளவுக்கு இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு அந்த தேர்தல் ஆணையத்தோட அதிகாரியை வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல 84.73% அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட குறிப்பாக வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்க கரூர் மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அசம்பாவிதம்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மக்களோட மனநிலையை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே தெரிஞ்சிடும் யார் வந்து ஜெயிக்க போறாங்க அப்படின்றது. ஸோ இந்த மக்கள், அதாவது கரூர் மாவட்டத்து மக்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஆர்வமாக போய் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மக்கள் வந்து எதை யோசிக்கிறாங்க? ஆளுங்கட்சிக்கு சாதகமாக யோசிக்கிறாங்களா, இல்லை வந்து நம்ம வேற கவர்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா, இல்லை புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்க தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு சாதகமாக ஓட்டு போட்டு இந்த மக்கள்லாம் வந்து யாரை தேர்ந்தெடுப்பாங்களோ கட்டாயம் அவங்கள தான் முதலமைச்சர் ஆவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மற்றும் கன்னியாகுமரி இது போன்ற ஒரு சில மாவட்டத்துக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 75-80% மட்டும்தான் வந்து வாக்குப்பதிவுன்றது நடந்திருக்கு. ஏன் வந்து இங்கெல்லாம் மட்டும், அதாவது கிராமத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குப்பதிவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மனநிலைமை. அவங்க கவர்மெண்ட் லீவாக இருந்தாலுமே வந்து அதெல்லாம் வந்து சிட்டின்றனால வந்து
எப்பயுமே ரன்னிங்லேயே இருந்திருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் இல்லையா. ஸோ அதனால வந்து மக்களுக்கு வந்து பெருசாக இந்த தேர்தலில் வந்து ஆர்வம் இல்லையோ அப்படின்ற மாதிரி மனநிலைமையை வந்து குறிக்குது. ஸோ அதனால தான் மக்கள் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோக்கு ஓட்டு போட வரலையோ, அதனால தான் இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்ஐஆரில் நடந்த குளறுபடிகள் இதெல்லாம் வந்து ஒரு சில காரணமாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷன், அதாவது 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷனில் வந்து 72.81% வந்து வாக்குப்பதிவு நடந்திருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 82.73%, அதாவது கிட்டத்தட்ட 12% பக்கம். குறிப்பிட்டு சொல்லணும்னா 11.92% வந்து வாக்குப்பதிவுன்றது வந்து அதிகமாக நடந்திருக்கு. அரசியல் நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாக வந்து 5% வந்துச்சு அப்படின்னாலே ஆளும் கட்சிக்கு வந்து எதிரான அலையா வந்து இந்த எலெக்ஷன் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மக்கள் வந்து மாற்றத்தை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த 12% அப்படின்றது வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியாக தான் இந்த 12% இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாய்ஃபார்மி இந்த 12% ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது வந்து பெரிய விஷயம். இது வந்து மக்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா யார் மேலேயாவது பர்டிகுலரான சொல்லவில்லை, ஆளும் கட்சி மேலே வந்து ஒரு கோபமாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு எதிராக வந்து நிறைய கட்சிகள், அதாவது புதுசாக உள்ள அந்த டிவிகேவாக இருக்கட்டும், இல்லை ஏடிஎம்கே பிஜேபியோட அலையன்ஸ்க்கு வந்து கூட்டணியெல்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இவங்களை வந்து தகர்க்கணும் அப்படின்றதுக்காக ஆளும் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே வந்து நிறைய பேர் ஓட் பண்ணுறதுக்காக இன்க்ரீஸ் ஆகும். சாதகமோ பாதகமோ, நல்லதோ கெட்டதோ, ஏதோ ஒரு தாக்கம் வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமாக இந்த எலெக்ஷனில் வந்து பார்க்கலாம். நம்ம இதோட ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம மே 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கு இன்னும் அதிக நாள்லாம் கிடையாது, இன்னும் ஒரு 12 நாள் 11 நாள் தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் அன்னைக்கு யார் முதலமைச்சர் அப்படின்றது. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, சென்னை கீழாம்பாக்கத்துலயும் ஈரோடு சோலார் பஸ் ஸ்டாண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக நிறைய இடத்துல இல்லை. அதனால பொதுமக்கள்லாம் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களாம் ஏன் ஓட்டு போகிற ஊருக்கு போக மாட்டோமா, ஏன் பஸ் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். குறிப்பாக சென்னை கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாமே அவ்வளோ கோவப்படுறாங்க. நாங்கள் காசு செலவு பண்ணி ஃபாரின்லேருந்து வருவோமா, அந்த ஊர்லேருந்து இந்த ஊர்லேருந்து பக்கத்து ஸ்டேட்ல இருந்தெல்லாம் நாங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்காக வரோம், ஆனால் நீங்கள் என்னடானா பஸ்ஸை விடாமல் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி கீழாம்பாக்கம் மக்கள் வந்து கொதிக்கிறாங்க. அடுத்து ஈரோடு சோலார் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே இருக்க மக்கள் வந்து போராட்டமே பண்ணுறாங்க. எதுக்காக எங்களுக்கு வந்து நீங்கள் பஸ் விட மாட்டேங்கிறீங்க, இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே கோவப்படுறாங்க. மக்கள் எல்லாமே இந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி அதுவும் வந்து கோவப்படுறாங்க, போராட்டம்லாம் பண்றாங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் வந்து வேற லெவல்ல வந்து ஏதோ ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து காத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை பத்தி டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு டைரக்டா. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி போக்குவரத்து பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, ஸோ அதனால வந்து மக்களுக்காக வந்து அதாவது ஓட்டு போற டைமிங் வந்து இன்னும் ஒரு 2 hours எக்ஸ்டெண்ட் பண்ணி 6ல இருந்து 8 மணி வரைக்கும் மாற்றி வைங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்டா வந்து ஒரு கடிதம் வந்து அனுப்புனாரு. பட் வந்து தேர்தல் ஆணையம் அதுக்காக எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல. எப்பயுமே அவங்க சொன்ன மாதிரி 6 மணியோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பசி, தாகம், சாப்பாடு, வெயிலுன்னு எந்த ஒரு பாரபட்சமே பார்க்காம சண்டை கூட போட்டு நான் வந்து என் ஊருக்கு போய் நான் என் ஓட்டை போடுவேன் அப்படின்ற அளவுக்கு மக்கள் வந்து இந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த காரணத்தினால தான் வந்து இன்னைக்கு ஓட்டு பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து 84% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு விரலோட பவரை பார்த்தீங்களா, இதுதான் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து நின்று பேசும். ஸோ அதனால தான் மக்கள் வந்து அவ்வளோ கோவப்பட்டு என்ன ஆனாலும் நான் என் ஊருக்கு போய் என் ஓட்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கோவமாக அந்த அவங்களோட வெளிப்பாடு வந்து காட்டிட்டு இருக்காங்க. குறிப்பா கீழாம்பாக்கத்துல அப்புறம் ஈரோடு சோலார் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மக்கள் எல்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க எல்லாம் வந்து டிவிகே அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதுவும் சொல்லி நான் பொய் சொல்றேன் அப்படிலாம் நீங்க நினைக்க வேணாம். நீங்களாவே டைரக்டா யூடியூப்லயோ டிவிலயோ நியூஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அங்க இருக்க மக்கள்லாம் வந்து டிவிகேன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இருக்க மக்களோட மனநிலைமையை நம்ம பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும் யார் வந்து அடுத்த தமிழக முதலமைச்சரா வரப்போறாரு, ரிசல்ட் என்ன வரப்போகுது அப்படின்றது. நீங்க என்ன நினைக்கிறீங்க வாய்ஃபார்மி, உங்க தாட் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் பவர் அண்ட் டிவிகேவோட எக்ஸ்பேக்ட் இதை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்த இந்த என்ட்ரி, இந்த தேர்தலில் அவர் கொடுத்த என்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட புதுசா வாக்கு போடக்கூடிய வாக்காளர்கள் பாத்தீங்க அப்படின்னா 14 லட்சம் யூத் இளைஞர்கள்லாம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்களோட நிறைய சப்போர்ட் வந்து டிவிகேக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்து கணிப்புலாம் சொல்றாங்க. இவங்களோட இந்த 14 லட்சம் பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க செலுத்தின இந்த ஓட்டு தான் வந்து வரப்போற எலெக்ஷனோட ரிசல்ட்ல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நட்சத்திரங்கள், அதாவது ஒரு முக்கியமான ஸ்டார்லாம் வந்து ஓட்டு போடுறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிகழ்வாகவே எல்லாருமே பார்க்குறாங்க. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா 6:55க்குலாம் வந்து தன்னோட முதல் ஓட்டை தமிழகத்தில் யார் போட்டாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித் அவர்கள் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள், ரஜினி அவர்கள், தனுஷ் அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்க ஒட்டுமொத்த பிரபலங்கள் எல்லாருமே வந்து இந்த ஓட்டுன்றதை செலுத்திட்டாங்க. இந்த மாதிரி பிரபலங்கள்லாம் வந்து ஓட்டு போடுறத மக்கள் பார்க்கும்போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி அவங்களையும் போய் ஓட்டு போடணும் அப்படின்ற அளவுக்கு தூண்டுற அளவுக்கு தான் இவங்களோட செயல் எல்லாமே ஒரு நல்ல வகையில் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து நீலாங்கரையில் ஓட்டு போட போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவரை பார்க்கணும் அப்படின்றக்காக அவ்வளோ கூட்டம் வந்து குமிஞ்சுது. இந்த கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருந்த கூட்டம்லாம் வந்து வெறும் ரசிகர் கூட்டமாக மட்டும் மாறாது, எல்லாமே வந்து ஒரு ஓட்டிங் கவுண்டாகவே மாறும். அப்புறம் எல்லாருமே வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுது, இது வந்து டைம் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து உடனடியாக மத்தியானம் ஒரு 1 மணி அந்த டைமில் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. 8 மணி வரைக்கும் இதை வந்து நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தீங்க, இந்த இவரோட நடவடிக்கையை பார்த்தீங்க அப்படின்னாலே விஜய் அவர்கள் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாகவே மாறிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட எழுச்சி, 18 வயசுலேருந்து 25 வயசு இருக்க இளைஞர்களோட ஓட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்பவே அதிகம். இந்த யூத்தோட ஓட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த டைம் திராவிட கட்சிகள் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் டிஎம்கேவா இருக்கட்டும் இந்த 2 கட்சிகளுமே வந்து ஒரு பெரிய சவாலா அமையுது. பாய் ஃபார் மீ இவ்வளவு நாளா சினிமாவை பார்த்து கை தட்டிட்டு இருந்த ரசிகர்கள் எல்லாமே இன்னைக்கு கையில மை வைக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. இது விஜய் அவர்களால வந்த வெறும் ஆர்வம் மட்டும் கிடையாது, இதுதான் தமிழக அரசியல்ல வரப்போற ஒரு மாற்றத்துக்கான தொடக்கம்னே சொல்லலாம். இந்த தொடக்கம் சினிமால இருந்து ஒரு ஃபீட் பவரா மாறுமா அப்படின்றதான் ஒரு கொஸ்டின். ஓகே, கடைசியாக நம்ம வந்து அனாலிட்டிக்ஸ் வந்து போயிடலாம். இந்த 84.73% வாக்கு சதவீதம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆளும் கட்சிக்கு வந்து சாதகமா பாதகமா அப்படின்றத பற்றி பார்ப்போம். திமுகலேருந்து பண்ண அந்த மாதம் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு 1000 ரூபா கொடுத்தது, அப்புறம் அவங்க செய்த நலத்திட்ட உதவி எல்லாமே மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த 84.73% ஓட்டு பதிவு அப்படின்றது திமுகவுக்கு வந்து சாதகமாக அமையும். இல்லை மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த 84.73% அப்படின்றது வந்து நெகட்டிவாக மாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஜிக் ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட் கவுண்ட் வந்து எப்பயும் வர பர்சன்டேஜோட அதிகமாக வந்திருந்தது அப்படின்னாலே வந்து ஆளும் கட்சிக்கு எதிரான கவர்மெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து மக்களிடையே வந்து ஒரு கோவத்தை வரைக்கிறதுக்காக எனக்கு இந்த கவர்மெண்ட் வேணாம் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாகவே வந்து மக்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டை மாற்றணும் அப்படின்றக்காகவே வந்து ஓட்டு போடுவாங்க. அதனால தான் வந்து அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பொறுத்து தான் வந்து அந்த பர்சன்டேஜ் வச்சே கண்டுபிடிச்சிறாங்க. அவங்களாம் கணிச்ச மாதிரியே நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் வந்து டிஎம்கேக்கு ஆப்போசிட்டான ரிசல்ட் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கொடுத்த என்ட்ரினால எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் வரப்போகுது, விஜய்க்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத பற்றி பார்ப்போம். கிட்டத்தட்ட 10% 14% ஓட்டு வந்து இவர் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகமாக தெரியுது. இந்த 10 to 14% வாக்கு அவர் பிரிக்கிறாரு அப்படின்றது வந்து யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு லாபம் அப்படின்னா அதிமுகவுக்கு நட்டம், அதிமுகவுக்கு லாபம் அப்படின்னா திமுகவுக்கு நட்டம். பட் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15% ஓட்டை வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து 2 கட்சியில இருந்துமே பிரிப்பார். ஆனால் இது ரெண்டையுமே தவிர எனக்கு வந்து இந்த 2 கட்சியுமே வேணாம், எனக்கு புது கட்சி தேடி நான் போகிறேன், இல்லை நடுநிலைமையாக நான் வந்து வேற ஒரு கட்சியை தேடி போகிறேன் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து இந்த திராவிட கட்சிகளை தவிர்த்து வேற கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னா 2 கட்சிக்குமே அபாய ஒலி அப்படின்றது வந்து எழுப்பிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா மக்கள் வந்து இந்த 2 கட்சிகளை தவிர்த்து வேற கவர்மெண்ட்டை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திராவிட கட்சிகள் அவங்க இன்னும் தங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். வாய்ஃபார்மி இந்த 84% ஓட்டு பதிவு அப்படின்றது வந்து ஸ்டாலின் அவர்களிடையே மேலே மக்களுக்கு வந்து கோவமா இல்லை வந்து இன்னும் ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி வந்து தொடருக்கான ஒரு சான்ஸ் அமையுமா, இல்லை எடப்பாடி அவர்கள் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பா, இல்லை இது ரெண்டுமே தவிர்த்து விஜய் அவர்கள் புதுசாக வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது எல்லாத்துக்குமான தீர்வு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 4ஆம் தேதி நமக்கு கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தெரியாத உண்மை தெரிஞ்சுக்க வாய்ஃபா பற்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாய்ஃபார் மீ உங்கள் தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.